மொக்கனே சொல்ற அளவுக்கு லேக் அடிக்குது ரொம்ப. வேஸ்ட் ப்ரோ, சுத்த வேஸ்ட் ப்ரோ. தமிழ் தீ பரவட்டும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஒரு 50-60 வருஷம் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே நமக்கு ஞாபகப்படுத்தி கண் முன்னாடி காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம வந்து இந்த படத்தை ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எஸ்கே வழக்கம் போல அவரோட அபாரமான நடிப்பை காட்டியிருக்கிறாரு. அமரன்ல எப்படி ஒரு ஆர்மி பர்சனா இருந்த மாதிரி இங்க முழுக்க முழுக்க ஒரு புரட்சி வீரராகவே மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பர், படம் சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு தமிழ் போராட்டம், தமிழ் மொழிக்கான எந்த அளவுக்கு நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து சமகாலத்துல உள்ள பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை பாக்குறது மூலமா இவ்வளவு ஒரு தீவிரமான போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் இது. வந்து இளைஞர்கள் கண்டிப்பா பார்க்கணும். மூவி ஃபுல்லா பியூர் கூஸ் பம்ப்ஸ் தானே. நல்லா இருக்கு படம். சிவகார்த்திகேயன் ஒருக்கிட்டாரு. 25வது படம். அமரன் மாதிரி தான், எதுவும் வேற லெவல்ல இருக்கு. பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான், இருந்து பார்க்கலாம். ஒர்த்து. புரியலண்ணே, வேற லெவல்ல பண்ணிட்டாருண்ணே. செலியனாவே மாறிட்டாரு அந்த கேரக்டராவே இருந்து நடிக்காரு. அவர் எப்போதுமே அப்படிதான் நடிப்பாரு. இந்த படத்துல அப்படிதான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா படம், பார்க்கலாம். தமிழ் வாழ்க படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நடிகர் வந்து மைக்கில் மட்டுமே இப்ப பிடிச்சி பேசியிருக்காரு 1967 பத்தி. ஆனா அந்த நடிகர் இந்த படத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம். நமக்கு மொழி தான் முக்கியம், இருமொழி கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்கக்கூடிய படம். தயவு செஞ்சு வரலாற்றுடைய புக்கம் படிக்க. தமிழ் வாழ்க படம் அருமையா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மை கதையா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தமிழை பத்தி எடுத்திருக்காங்க. ஹிந்தி மொழி எல்லாமே எடுத்திருக்காங்க. எஸ்கே பேன் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் எஸ்கே பேனு. அவனுக்காக தான் வந்தேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. படம் ரொம்ப